இந்த கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது இது கூட்டி வந்த கூட்டம் அல்ல, சொந்தங்களாக கூடி வந்த கூட்டம் என்பதால் நல்லாவே கைத்தட்டலாம். உங்கள் அத்தனை பேரையும் மகிழ்ச்சியோடு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் முதலாவதாக கைத்தட்ட வேண்டியது யாருக்கு என்று சொன்னால் நமக்கு தான். முதலில் நாம் நம்மை அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும். எனவே அனைவரும் தொடர்ந்து ஒரு நிமிடம் கைகளை தட்டுங்கள். கையில செல்போன் தான் கொஞ்சம் கையில கீழே வச்சிடலாம். இது ஒன்றும் பத்தாது. நிறைய பசி எடுக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கே பசி எடுக்குது. முடிச்சிடுவோம். எப்பொழுது நம்மை நாம் அங்கீகரித்துக் கொள்கின்றோமோ அப்பொழுதே நாம் வளர்ந்து விட்டோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இரண்டாவதாக நாம் கைத்தட்டி தான் ஆக வேண்டும். அது யாருக்கு என்று சொன்னால் நம்முடைய பெற்றோர்கள் தான் இங்கே வந்து அமர வைத்து என் பிள்ளை என் பெண் கலெக்டராக வேண்டும், டாக்டராக வேண்டும் கனவுலகள் இருக்கின்றார்கள் இல்லையா, அவர்களுக்கு ஒரு கைத்தட்டல் வேண்டாமா? கொஞ்சம் கரகோஷம் அதிகமாக இருக்க வேண்டுமே. இதெல்லாம் பத்தாது நான் நினைக்கிறேன். நன்றி. மூன்றாவதாக இன்னொருவருக்கு கைத்தட்டித்தான் ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால் இத்தனை பேரை இங்கே இந்த அரங்கத்தில் கூடி எவ்வளவு பேரை வரவழைத்து கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்களாக இந்த பணி செய்து கொண்டிருக்கின்ற அத்தனை பெருமகனுக்கும் சேர்ந்து ஒரு முறை கைத்தட்டினால் அடுத்த வருடம் இதைவிட 2 மண்டபங்களை நடக்கின்ற அளவிற்கு நடத்த வேண்டும் என்கிற ஊக்குணர்வு அவருக்கு கிடைக்கும் என்பதால் கைத்தட்டுங்கள் என்று சொன்னோம். எதற்காக என்று சொன்னால் வாழ்க்கை நாம் வளர வேண்டும் என்கிற பொழுது நம்முடைய மகிழ்ச்சி தான் நாம் உயரத்தில் சென்று கொண்டு சேர்க்கும். இப்ப நல்லாவே தெரியுது, மைக்க வர பிடிச்சிட்டு எப்ப முடிப்பேன்னு தெரிஞ்சு எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கீங்க. நாங்கெல்லாம் மரத்தடி மகாராஜாக்கள் ஒரு காலத்துல. அப்படின்னா என்ன, இந்த மாதிரி ஃபேன் எல்லாம் ஒன்றும் கிடையாது. மரத்தடி கீழே உட்காந்து படிச்சுட்டு இருப்போம். எங்கேருந்தோ ஒருத்தர் கூப்பிட்டுட்டு வருவாங்க. அவர் மைக்கை பிடிச்சாங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பார். நாங்கள் பேக் ஒன்று கையில் வச்சு காத்துக்கிட்டே இருப்போம். எப்படா பெல் அடிப்பாங்க, எப்படா மைக்க முடிப்பாரு, ஓடலான்னு முடிக்க மாட்டார். இந்த மரத்தடிக்கு மேலே காக்கா உட்காந்துருக்கோம். மரத்தடி கீழே உட்காந்து காக்காவை பார்ப்போம், பேசுகிறவர் பார்ப்போம், காக்காவை பார்ப்போம், பேசுகிறவர் பார்ப்போம். எதுக்கு? இந்த காக்கா எச்சங்கிச்சோம் இந்த பேசுகிறவர் மேலே போட்டு நிம்மதியாக அந்த மனுஷனை அனுப்பிட்டான்னா நாங்களும் பேக்கை தூக்கி ஓடிடலான்னு காத்துட்டு இருப்போம். ஆனா காக்கா கூட பாருங்க, அவரை விட்டுறோம், எங்க மேலதான் எச்சத்தையே போடும். கேட்பது எவ்வளவு கடினம் என்பது உங்களை விட எனக்கு நன்றாகவே தெரியும். இருந்தாலும் அன்று மரத்தடிக்கு அடியில் அமர்ந்து கேட்டோம். அதனால் இந்த இடம் எங்களுக்கு கிடைத்தது என்று சொன்னால் நீங்கள் ஒரு நாள் அந்த இடத்திலிருந்து இந்த இடத்திற்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அத்தனை பெரியோர்களும் இத்தனை நாள் உங்களுக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். எனவே நாம் கேட்பது இந்த நேரத்தில் மிக சிறந்த செய்தி. உயர்கல்வின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மட்டும் நான் ஒரு 5 நிமிஷம் எடுத்து நான் முடிச்சிடுறேன். ஏன்னா பல பேர் சுகர் பிபியில கஷ்டப்பட்டு இருக்கோம். நீ வார பேசி எனக்கு கஷ்டப்படுத்துறியா அப்படின்னா கேட்டுறாதீங்க. கரெக்டா ஒரு 10 நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். ஏன்னா எனக்கு நான் முதலே சொன்னேன், எனக்கு ஒரு 1/2 hour டைம் இருந்தால் தான் நிறைய விஷயம் பசங்களுக்கு சொல்ல முடியும். இல்லைன்னா பலன் கிடையாது அப்படின்னு சொன்னேன். பட் இருந்தாலும் டைம் போயிடுச்சு, கவலைப்பட வேணாம். இன்னைக்கு ஒரு நாள் ஒரு 10 நிமிஷம் லேட்டாக சாப்பிட்டா ஒன்றும் ஆயிடு போதில்ல. அது அர்த்தநாதீஸ்வரர் வர்மாவுக்கு நாம் செய்த புண்ணியம் என்று இன்றைக்கு ஒரு நாள் லேட்டாக சாப்பிடுவோம். அப்பா போச்சுடாப்பா அறுக்க ஆரம்பிச்சிட்டாரு, முடிவு பண்ணிட்டீங்க. சரி, ஒரு கதையை சொல்லி நான் என்னோட பாயிண்ட்டுக்கு போயிடுறேன். கொஞ்சம் அமைதியா இருக்கலாமா சார்? நான் ஒரு சின்ன குக்கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் பஸ்ஸோ லாரியோ வராத ஒரு சின்ன ஊர்ல ராணிப்பேட்டை மாவட்டத்தில் குப்பத்தமோட்டூர் என்ற கிராமத்தில் பிறந்தவன் நான். அப்படி பிறந்த நான் படிப்பு ஒன்றுதான் வாழ்க்கை என்பதற்காக என்னுடைய தாய் தந்தையர் படிக்க வைத்தார்கள். பிஎஸ்சி பிசிக்ஸ் முடித்தேன், மேற்கொண்டு எம்எஸ்சி பிசிக்ஸ் முடித்தேன். அடுத்தது என்ன அப்படின்னு பிஹெச்டி முடித்தேன். இப்படி டாக்டராக முடித்த பிறகு இந்தியாவில் அனைத்து மாநிலங்களுக்கு சென்று வந்திருக்கின்றேன். சிங்கப்பூர் மலேசியாவுக்கும் சென்று வந்திருக்கிறேன். அடுத்து விரைவாக கனடாவுக்கு செல்ல இருக்கிறேன் என்று சொன்னார். ஒரே காரணம், என்னுடைய படிப்பு இங்கே வந்து நிறுத்தி இருக்கிறேன் என்று சொன்னார். நீங்கள் அந்த இடத்திற்கு போக வேண்டாமா? இப்படி பேச நல்லா கை தட்டணும்னு அர்த்தம். ஒரு
ஒரு சின்ன காலகட்டத்தில் தன் சொந்த பணத்தில் ஒரே ₹1 செலவில்லாமல் இத்தனை இடங்களுக்கு சுற்றி வந்திருக்கேன் என்று சொன்னார். ஒரு சின்ன கிராமத்தில் என்னால் வர முடியும் என்று சொன்னால் உங்களால் வர முடியாதா என்ற தன்னம்பிக்கை தான் இந்த இடத்தில் உங்கள் முன்னால் நான் பேச வைத்திருக்கிறது. அப்ப நாமளும் வளர வேண்டும், உயர வேண்டும், பல நாடுகளுக்கு செல்ல வேண்டும், தமிழ்நாடை தாண்ட வேண்டும், டெல்லியை தாண்ட வேண்டும். போங்கள், அமெரிக்கா போங்க, ரஷ்யா போங்க, ஜப்பான் போங்க. வழி நான் சொல்றேன், வழியே நான் சொல்லிக் கொடுக்கிறேன். ஒரு அழகான கதை. ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல், அதுல எல்லா நாட்டு மாணவர்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம். அமெரிக்கா மாணவர்கள், ரஷ்ய மாணவர்கள், இந்திய மாணவர்கள், எல்லா நாட்டு மாணவர்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் எஜுகேஷன் டூர் கூப்பிட்டு கொண்டு போகிறார் ஆசிரியர். அந்த டூர் போய் முடிஞ்ச உடனே மாலையில ஒரு சர்க்கஸ் நடக்கிறது அந்த இடத்துல. அந்த சர்க்கஸ்ல என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய பலம் கொண்ட யானை பக்கத்துல பாகை நின்றுட்டு இருக்கான். அந்த சர்க்கஸ் கூட சுத்தி சுத்தி அந்த யானை வந்துகிட்டே இருக்கு. அந்த பாகை என்னவோ சொல்றான். அந்த பக்கத்துல ஒரு ஸ்டூல் ஒன்று, சின்னதா ஒரு ஸ்டூல் வச்சிருக்காங்க. அந்த பாகை என்னவோ சொன்ன உடனே அவ்வளோ பெரிய யானை, சர்க்கஸ் யானை சின்ன ஸ்டூலுக்குள்ள உட்காந்துச்சு. பசங்க ஒரே சந்தோஷம். ஏன் அவ்வளோ பெரிய யானை சின்ன ஸ்டூலுக்குள்ள உட்காந்துதே சர்க்கஸ்ல அப்படின்னு பார்த்த உடனே பயங்கர சந்தோஷம், கை தட்டினாங்க. சரி, எல்லாம் முடிஞ்சிச்சு. மன்னார் ஸ்கூலுக்கு வந்தாங்க. இந்த கூட்டுறவு டீச்சர் கேட்கிறா மாணவரை பார்த்து, இன்டர்நேஷனல் ஸ்கூல், நேற்று கண்ணுகளா அவ்வளோ பெரிய பலம் கொண்ட யானை, கிட்டத்தட்ட 2000 கிலோ இருக்கும், தம்மாதுண்டு ஸ்டூலுக்குள்ள உட்காந்து இல்ல, என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க. ஒரு அமெரிக்க மாணவன் எழுந்தான். சார் அவ்வளோ பெரிய யானை சின்ன ஸ்டூல் உட்காந்தது காரணம் கொடுத்த ட்ரைனிங் அப்படின்னா. கரெக்ட் தானே? ஒரு 3 மாசம் 6 மாசம். சரிப்பா, கரெக்ட், உட்காருன்னார். ரெண்டாவது ரஷ்ய மாணவன் தான். சார் அவ்வளோ பெரிய யானை தம்மாதுண்டு ஸ்டூல் உட்காந்தது காரணம் இந்த பாகம் கிட்ட குச்சின்னு ஒண்ணு இருந்தது இல்ல, அது பயந்துங்க தான் சார் உக்காந்துது அப்படின்னாரு. சரிப்பா, உன்னோட கருத்து, அதுவும் கரெக்ட், உக்காருன்னாரு. கடைசியா இந்திய மாணவன் தான். நம்ம எடப்பாடியில போன மாணவனை வச்சுக்கோ. கை தட்ட மாட்டீங்களா? உங்க ஊர் தானே சார். எடப்பாடி சொன்னா விட கை தட்ட மாட்டேங்கிறீங்களா? 2 முறை தட்டலாம். எடப்பாடியார் வச்சுக்குவார். இந்திய மாணவன் தான் சார். அவ்வளோ பெரிய யானை சின்ன ஸ்டூல் உட்காந்தது காரணம் ட்ரைனிங்கே இல்ல, பாகனுக்கு பயந்த குச்சிக்கும் இல்ல. என்னன்னு வாத்தியார் கேட்டார். என்னதான் காரணம்னாரு. அந்த பையன் சொன்னான், சார் அவ்வளோ பேர் யானை சின்ன ஸ்டூல் உட்காந்தது காரணம் யானைக்கு தன் பலம் என்னன்னு தெரியல சார். யானைக்கு தன் பலம் என்னன்னு தெரியல சார். ஒரு நிமிஷம் இந்த யானைய தன் பலம் தெரிஞ்சிருந்தா அந்த பாடை சுழட்டி போட எவ்வளவு நேரம் இருக்கும்? நம்மளை கூப்பிட்டு தம்மாதுண்டு ஸ்டூல்ல உட்கார வைக்கிற பாகனை திருப்பி அடிப்ப எவ்வளவு நேரம் இருக்கும்? யானைக்கு தன் பலம் என்ன என்று தெரியாதவரை ஒவ்வொரு யானைகளும் சர்க்கஸ் யானைகளாகத்தான் இருக்கும். ஆனால் நீங்கள் சர்க்கஸ் யானைகளாக இருக்காமல் பலம் கொண்ட யானைகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கல்விதான் மிகப்பெரிய பலம் என்பதால் உங்கள் முன் நான் இன்று பேசிக் கொண்டிருக்கின்றேன். நான் பேசுவதால் பயன் ஒன்றே ஒன்றுதான். நீங்கள் எடப்பாடியிலிருந்து சேலத்தை தாண்டுங்கள், சேலத்திலிருந்து சென்னைக்கு தாண்டுங்கள், சென்னையிலிருந்து அடுத்த மாநிலத்தை தாண்டுங்கள். உங்கள் பெற்றோருக்கு நல்ல பிள்ளைகளாக மிகப்பெரிய பதவியில் வரும்படியாக நீங்கள் வளர வேண்டும் என்பதுதான் எடப்பாடி மண்ணிலிருந்து நான் சொல்ல வர மிகப்பெரிய செய்தி. நம்முடைய பலத்தை என்ன? கல்வி ஒன்றுதான் மிகப்பெரிய பலம். அதை நானே உதாரணம் என்று சொன்னால் நீங்களும் ஒரு நாள் உதாரணத்தோடு உங்க பெற்றோர்களுக்கு நல்ல பிள்ளைகளாக கல்வி ஒன்றால் வளர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப நான் இன்ஜினியரிங் மட்டும் சொல்றேன், டைம் கிடையாது. இப்ப இன்ஜினியரிங் எல்லாரும் மோகம், என் பையன் இன்ஜினியரிங் பி கிடைக்கணும், அது கிடைக்கணும், இது கிடைக்கணும் அப்படின்ட்டு ஒரு 4 கோர்ஸ் மட்டும். எனக்கு டைம் கிடையாது, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை பத்தி சொல்லணும் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு ஆதங்கரையும் நம்பரை கொடுத்துட்டு போறேன், செல்போன் நம்பரை கொடுத்துட்டு போறேன். எப்போனா போன் பண்ணுங்க, நைட்டு மிட் நைட்டு போன் பண்ணாதீங்க. நீங்க லாட் லபக் தாசா வெறும் தாசான்லாம் கேட்டுறாதீங்க. நம்பர் கொடுத்துட்டு போறேன், தைரியமா பேசுங்க. தயக்கத்தை விடுங்கள். முதலில் படிப்பின் அவசியம். முதலில் தயக்கத்தை விடுங்கள். கேட்பதற்கு தயாராக இருங்கள். யாரிடமாவது கேட்பதற்கு தயாராக இருங்கள். உங்களுக்கு செல்போன் இருக்கு, கூகுள் இருக்கு, சாட் ஜிபிடி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஜஸ்ட் ஆஸ்க், கேளுங்கள். ஒவ்வொருத்தரும் கேளுங்கள். முடிவு எடுத்தவர் யாரிடம் கேட்காதீர்கள். அந்த பயணத்தில் வேகமாக ஓடிக்கொண்டே இருங்கள். நாளை நீங்கள் ஒரு நாள் கலெக்டர், நாளை ஒரு நாள் நீங்கள் ஒரு இன்ஜினியர், நாளை ஒரு நாள் நீங்கள் டாக்டர் என்று வேகத்தில் ஓடிக்கொண்டே இருங்கள். நாளை இந்த மேடை உங்களுக்காக கிடைக்கும். இப்ப இன்ஜினியரிங் என்ன எடுக்க முடியும்?
என்ன எடுக்கலாம்? ரெண்டே விஷயம் தான். இந்த உடம்பு இருக்கு, உயிர் இருக்கு. உயிர் வந்து சாஃப்ட்வேர் மாதிரி, உடம்பு வந்து ஹார்ட்வேர் மாதிரி. செல்போன் இருக்கு, அதுக்குள்ள என்ன இருக்கு? சிம் கார்டு இருக்கு. கரெக்ட் தானே? அப்போ ஹார்ட்வேர். இப்போ ஹார்ட்வேர் ரிலேட்டட்னா இசிஇ அந்த கோர்ஸ் பயங்கர டிமாண்ட் இன் ஃபியூச்சர், உலகம் முழுக்க டிமாண்ட். அப்போ ஈஸி எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடா இருக்கு பேஸ்கெட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஐஓடி அப்புறம் இந்த டெக்னாலஜி அதெல்லாம் நிறையவே இருக்கு, டைம் கிடையாது. அப்போ அந்த கோர்ஸ் எடுத்தீங்கன்னா இந்தியாவில் உலகம் முழுக்க வேலை வாய்ப்பை பெற முடியும். அப்படியே சாஃப்ட்வேர் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு. அப்ப இது போன்ற கோர்ஸ், அது இல்லாம கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், அது இல்லாம ஐடி, இவ்வளவு நிறைய இருந்துட்டே இருக்கு. நான் ஏஐ மட்டும் ஃபோக்கஸ் பண்றேன். எப்படி? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு. எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவால் தான் உலகம் ஆளப் போகிறது. உலகம் ஆளப்போவர். எப்படி இந்த உயிர் உடம்புக்குள் ஆள்வதை போல் எதிர்கால உலகம் செயற்கை நுண்ணறிவால் ஆளப்போகிறது. எனவே அதை தேர்ந்தெடுத்து படியுங்கள். இந்தியாவிலும் வேலை மற்றும் வேறு நாட்டில் வேலை கிடைக்கும் என்று சொல்லி, அதுவே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் பிசிக்ஸ் எடுத்து படிக்கலாம், இல்லை கெமிஸ்ட் நிறையவே இருக்கு. பிசிக்ஸ் எடுத்தா கவலையே படணும்னா நானே உங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருவேன். எப்படி? யாருன்னா பிஎஸ்சி பிசிக்ஸ் சேரன்னு சொல்லுங்க, நானே உங்களுக்கு எல்லா பிஹெச்டிக்கும் வழி காட்டிட்டு, எது பிஹெச்டி நானே வழிகாட்டிட்டு, என் செல்போன் நம்பர் நோட் பண்ணீங்க, நானே வழிகாட்டி நானே உங்களுக்கு வேலை வாங்கி உங்க மேடை முன்னால் நிறுத்த தயாராக இருக்கிறேன். நீங்கள் தயாரா என்பதை மட்டும் கைகளை கொடுங்கள். உங்கள் கரத்த கைகளோடு நானும் உங்களோடு பயணிக்க விரும்புகிறேன். எதிர்கால சயின்டிஸ்ட், எதிர்கால டீச்சர், எதிர்கால இன்ஜினியர் எல்லாம் நம்மால் உருவாக்க முடியும். உங்கள் கைகளை மட்டும் எங்களோடு கொஞ்சம் பற்றி கொள்ளுங்கள். உங்கள் பெற்றோரை போல நாங்கள் உங்களை அழைத்து சென்று உயரத்தில் உங்களை உயர்ப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எனவே நல்லதொரு வாய்ப்பு தந்தமைக்காக, பசி நேரத்திலும் அமர்ந்து கேட்டமைக்காக மீண்டும் ஒரு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.